இன்றைக்கு போதைக்காடாக, போதைப்பொருள் களஞ்சியமாக இன்றைக்கி நாட்டு மக்களை காக்க வேண்டிய நிலையில் இன்றைக்கி தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கின்றது. தமிழகமே தள்ளாடுகிறது. இந்த போதைப்பொருள் விஷயத்தில் ஒட்டுமொத்த தமிழ் இனமே பாதிக்கப்பட்டு எதிர்காலமே கேள்விக்குறியாக, இளைஞர்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கின்ற வேளை இந்த விஷயத்திலே தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு கவனத்தையும் செலுத்தி தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப்பொருள் கலாச்சாரத்தை உருவாக்கின்ற இந்த விடிய ஆட்சியிலிருந்து தமிழக மக்களை காக்க வேண்டும் என்ற வகையில் தான் முழு கவனத்தையும் செலுத்தி கடந்த 4ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி, அதற்கு பிறகு நேற்றைய முன்தினம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த விதமாக மனு கொடுத்துள்ளார். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றிருக்கிறது சொன்னால் மக்களுடைய நலன் ஒன்றுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முக்கியம். எங்களை பொறுத்தவரை தேர்தல் முக்கியம் அல்ல. தேர்தல் இனி அறிவிக்கு வந்த பிறகு தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பதை எங்களுடைய பொதுச்செயலாளர் நிச்சயமாக முடிவு செய்வார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை சந்திப்பதற்கு என்றைக்குமே பயந்ததில்லை. ஆனால் திமுக பயத்தின் காரணமாக எங்கே தன்னுடைய கூட இருந்த கூட்டணி கட்சிகள் வெளியேறி விடுமோ என்று சொல்லி அவசர அவசரமாக பயந்து இன்னும் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக கூட்டணி முழு கவனமும் தேர்தலை பற்றியே சிந்திக்கின்ற கட்சி திமுக. முழு பயத்தின் காரணமாக முழு நேர வேலையாக அந்த பணியை செய்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்கள் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே அம்ச கொள்கையோடு திமுக இன்றைக்கு அரசியல் செய்து வருகிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மக்கள் பிரச்சனையை மையமாக வைத்து நீங்கள் பார்ப்பீர்கள், தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை எழுப்பி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் அச்சத்திலே வாழ்கின்ற மக்களை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடு நாங்கள் செய்கின்றோம். தேர்தல் என்பது சாதாரண விஷயம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தல் ஒன்று புதிதல்ல. எங்களோடு விரும்புகின்றவர்கள் கூட்டணிக்கு வரலாம் என்ற நிலைப்பாட்டில் இன்றைக்கு புதிய தமிழகம் ஏற்கனவே அவர் சந்தித்து எங்களோடு இணைந்திருக்கிறார். SDPI என்ற இஸ்லாமிய அமைப்பு எங்களோடு வந்திருக்கின்றது. அதுபோல் புரட்சி பாரதம் என்ற கட்சி எங்களோடு வந்திருக்கின்றது. இன்னும் பல்வேறு நிலைகளில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் எங்களோடு இணைந்திருக்கின்றது. இன்னும் பல்வேறு கட்சிகள் பேசப்பட்டு வருகின்றது. அவர்களைப் போல நாட்டு நலனை புறந்தள்ளிவிட்டு தங்களுடைய கட்சி நலன், தேர்தல் தான் முக்கியம் என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் வேறுபட்டவர்கள். என்றைக்குமே மக்கள் பணியில் ஈடுபடுவோம். நாங்கள் நிச்சயமாக அம்மா அவர்கள் 39 தொகுதிகளிலேயும் தன்னந்தனியாக தேர்தலை சந்தித்து 37 இடங்களிலே வெற்றி பெற்ற கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே அதே வழியில் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களும் துணிந்து தேர்தலை சந்திப்பதற்கு தயார் நிலையில் தமிழகத்தில் தேர்தல் களத்திலே முதலில் பணி செய்தது அதிமுக தான். தமிழகத்தில் உள்ள 65,000 வாக்குச்சாவடிகளுக்கு இன்றைக்கு நாங்கள் வாக்குச்சாவடிகளை முகவர்களை நியமித்திருக்கின்றோம். தேர்தல் களத்திலே முந்தி செல்கின்ற பணியை மக்களை மட்டும் நம்பி நாங்கள் தேர்தலில் கூட்டணிக்கு வருகின்ற நேரத்தில் அவர்களை நாங்கள் அரவணைத்து செல்வோம். இதுதான் யதார்த்த நிலைமை.